ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் கிராமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. அது தண்ணீராக இருக்கட்டும், அல்லது சாலையாக இருக்கட்டும், அல்லது மின்சாரமாக இருக்கட்டும், எல்லா தேவையும் பூர்த்தியாகி நல்ல லெவலில் இருக்குது கிராமங்கள் எல்லாமே. அதேமாரி மக்கள் அங்கே ஏதாவது தொழில் செஞ்சால் அங்கே கிராமத்தில் ஓடாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு 10 தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதை கிராமத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். கிராமம் இருந்தாலும் சரி, அல்லது சிட்டியில் அவுட் ஆஃப் சிட்டியாக எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கிராமம்னு எதுக்கு சொல்கிறதுனா, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காம்படிஷன் இருக்காது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் ரன்னிங் ஆன பிறகு தான் அதை பார்த்து சில பேர் அந்த தொழில் செய்ய வரலாம். ஸோ நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு 10 வித தொழில் வாய்ப்பு பார்க்கலாம். இந்த 10 தொழிலில் எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு பிஸ்னஸ் வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 10 பிஸ்னஸ் வாய்ப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி ஒரு 2-3 மாதம் ரீசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது அந்த தொழிலில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வரும், நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கோ, எவ்வளோ ஆட்களை வேலைக்கு வைக்கணும், இப்படி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமே பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது கட்டிட தொழிலுக்கு தேவையான பொருட்கள் அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை. அதாவது இந்த கட்டிட தொழிலுக்கு தேவைப்படும் இந்த கல், செங்கல், மணல், ஜல்லி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கட்டிட தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கட்டிட தொழிலுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் வைக்கணும். அது செங்கல், மணல், ஜல்லி, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் போது அதை சப்ளை பண்ணுறதுக்காக எதையாவது ஒரு வாகனம் உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த குட்டியான மாதிரி எதையாவது ஒரு வாகனத்தை நீங்கள் கம்பல்சரியாக வச்சிட்ருக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிராமத்தில் இருந்தால் கூட செய்யலாம். நல்ல லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதா 9ஆவதாக உள்ள பிஸ்னஸ் வாய்ப்பு டென்ட் ஹவுஸ். அதாவது இந்த டென்ட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டு இந்த ஃபங்க்ஷன் டைமில், ஃபங்க்ஷனு, மேரேஜு, ஈவெண்ட், இந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ட்டை வாடகைக்கு விட்டு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். நீங்கள் முதலீடுன்னு பார்த்தாக்கா ஒரு 5 லட்ச ரூபா பண்ண வேண்டியது வரும். இதில் டெய்லி இன்கம் இல்லைன்னா கூட ஒரு தடவை உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சா கூட ஒரு பல்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராமத்தில் டென்ட் ஹவுஸு பிஸ்னஸ் பண்ணுற யாருமே இல்லைன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேலை கூட கம்மி. ஃப்ரெண்ட்ஸ், 8ஆவதாக நம்ம பார்க்க போகிறது ஆயில் மில். அதாவது இந்த ஆயில் மில்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்ணெயை உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். அதாவது எண்ணெய்க்கு தேவைப்படும் அனைத்து அந்த எப்படி சொல்கிறது, தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடலை எண்ணெய், இப்படி எல்லா பொருள்லையும் நீங்கள் எண்ணெயை எடுத்து அதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நீங்கள் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த ஆயில் எடுக்கக்கூடிய இந்த மிஷின் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60,000 70,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், மிஷினை வாங்கினா போல் இதுக்கு தேவையான அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த பொருளாக கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா விவசாயிகள்கிட்டன்னு நேரடியாக நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எண்ணெய் எடுத்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ணலாம். இதனுடைய டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்து கண்டிப்பாக இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்னதாக இடம் இருந்துச்சுன்னா அந்த மிஷினை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்குற தொழில் வாய்ப்பு இந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும். அந்த உரம், அப்புறம் எல்லாமே அங்கே என்னென்ன தேவைப்படுதோ எல்லா பொருளையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த விவசாய பொருளையே சேல்ஸ் பண்ணலாம். நீங்களும் விவசாயம் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, நிறைய விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இந்த கற்றாழையில் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதை ஒரு விவசாயமாக எடுத்து பண்ணலாம். இன்னும் நிறைய காய்கறிகள் இருக்குது. அதையே நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் எடுத்து பண்ணலாம். ஏனென்றால் கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விவசாய தொழில் நீங்கள் செஞ்சிங்கன்னா
நல்ல சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி இங்கே மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிற அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து ஹார்ட்வேர் கடை. அதாவது இந்த ஹார்ட்வேர் பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். ஏன்னா கிராமத்தில் வந்து இதுக்கு ரொம்ப தேவை அதிகமாக இருக்குது. இந்த கார்பெண்டருக்கு தேவைப்படும், அப்புறம் வந்து எலக்ட்ரிஷியனுக்கு தனியாக இருக்குது கடை, கார்பெண்டருக்கு தேவைப்படும். இப்படி நிறைய மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட்வேர் கடை நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது. சின்ன ஸ்க்ரூலன்னு பெயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் கடையாக வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ளம்பருக்கு தேவையான அந்த பொருள் என்னென்ன பொருள் தேவைப்படும் அது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். கார்பெண்டர் எல்லாருக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ கிடைச்சிடாது. தமிழ்லேயே நிறைய வீடியோக்கள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த தொழில் நீங்கள் கிராமத்தில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் பிக்கப் ஆகும் என்பதுக்காக தான் நான் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன். இல்லைனா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிஸ்னஸ் வாய்ப்பு நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா வந்து இந்த விவசாயத்துக்கு தேவையான பொருளை சேல்ஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து விவசாயம் செய்கிறது, காய்கறிகள், அப்புறம் இந்த கற்றாழை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது. இப்போ பார்க்க போகிறது இந்த நெல், அதாவது விவசாயத்துக்கு தேவையான அந்த உரம், அப்புறம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, இப்படி வந்து என்னென்ன பொருள் விவசாயத்துக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தேவைப்படும். அதை நீங்கள் எடுத்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே ஒரு நல்ல லாபம் இருக்குது. இந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த விதைகள் எல்லாமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். எந்த ஒரு தொழிலை செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீசர்ச் பண்ணி பார்க்கணும். இதுவோ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். நீங்களே வந்து இந்த தொழிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த எல்லா தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொழிலை நீங்கள் வந்து வீட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது வைக்கணும்னு பார்த்தா கொஞ்சம் மார்க்கெட் உள்ள ஏரியாவில் வச்சிங்கன்னா மக்கள் வந்து தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு ரிக்ஷா. அதாவது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நடந்து தான் போவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த ரிக்ஷா இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க, இந்த ஆட்டோவை நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணிங்களா நல்ல லாபம் இருக்குது. கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரிக்ஷாவை நீங்கள் ஓட்டி ரிக்ஷான்னு சொல்கிறத விட ஆட்டோவை நீங்கள் ஓட்டி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஆட்டோ வாங்கி ஒரு 2 ஆட்டோவை வந்து ரெண்ட்டில் விட்டுட்டு ஒரு ஆட்டோவை வந்து நீங்கள் ஓட்டலாம். இதுலேயே நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிராமத்தில் நிறைய பேர் நடந்து தான் போகிறாங்க. இந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா இஎம்ஐயில் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் கட்டிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டி இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரானிக் பொருளை வந்து ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு கடை. இதை வச்சு நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். ஏனென்றால் எங்கே இருந்தாலும் வந்து கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து கரண்ட்டு வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று ரிப்பேர் ஆகிடும். இப்போ இந்த மிக்சி, கிரைண்டரு, இப்படி அந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுற கடை வைக்கிறதுனா கண்டிப்பாக இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கணும். எப்படி வந்து ரிப்பேர் பண்ணுறது, ஃபேனை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, மிக்சியை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாக்கா இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். லாபம் அதிகம் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் ரிப்பேரை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய கோர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. 3 மாத கோர்ஸ் இருக்குது, 4 மாத கோர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட கற்றுக்கிட்டு இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது கூட வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் பொருளை கூட சேல்ஸ் பண்ணலாம். ரிப்பேரும் சேல்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு லாபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2வது உள்ள பிஸ்னஸ் வாய்ப்பு டைலரிங் தொழில். அதாவது இந்த டைலரை நீங்கள் வந்து தச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். அது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் வந்து ஃபேஷனாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நல்ல ஃபேஷனாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஷர்ட்டு, பேண்ட்டு, லேடிஸ் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைலர் தொழிலுக்கு வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம்
ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு கம்மி தான். ஒரு 1,00,000 இருந்தால் போதும். கடை ரெண்ட் கொடுத்து ஒரு 1-2 மிஷினை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆளை வச்சு இந்த தொழிலை கற்றுக்கிட்டு செய்யலாம். எப்படி பார்த்தாலும் டெய்லி நீங்கள் வந்து ஒரு 2,000-3,000 சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து இந்த மளிகை பொருட்கள். அதாவது மளிகை பொருளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது. இந்த கடையை நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு தேவை பூர்த்தியாகும். உங்களுக்கு வந்து லாபம் இருக்குது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸே கிடையாது. ஏன்னா ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸ்ஸு நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து மக்கள் தேடி வருவாங்க. இதுவும் வந்து கிராமத்திலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இதுலேயே வந்து நிறைய லாபம் இருக்குது. கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராமத்துலேயோ நகரத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் என்பதுக்காக தான் நான் வந்து இந்த 10 பிஸ்னஸ் ஐடியாவை நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் எதை எடுத்து செஞ்சாலும் வந்து நல்ல லாபம் இருக்குது. செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலை பற்றி நல்லா ரீசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 3-6 மாதம் வரைக்கும் அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.